அனைவருக்கும் மதிய வணக்கம். தெரிஞ்சா பூக்களே அளவில் மயங்கி நிற்கிறாங்க. 2 வேறு வேறு கலரு. அது மஜந்தா, இது ரெட்டு. முருங்கை மரம் நல்லா தழுத்து அழகாக வந்தாச்சு. பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்குது. நல்லா ஹைட்டாக வந்துட்டாங்க. அப்படியே சுண்டக்காய் செடியில் சுண்டக்காய் காய்கறிகள் வந்துட்டாங்க. மொட்டுக்கள் நல்லா இருக்காங்க. பூ வந்தாச்சு. அழகிய காவரக்காய், இயற்கையான ரெண்டு இலை, அரைக்கீரை, பாயசம், சாமந்தி. இதில் ஃபுல்லாகவே எல்லா செடிகளும் அழகாக வந்தாச்சுங்க. தடுத்து வந்திருக்காங்க. அப்படியே நம்ம ரோ பாருங்கள். மிளகாய், அடிமை பூக்கள், செம்பருத்தி, சாமந்தி, அவரை, அப்படியே பாருங்கள். இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் காய்கறி செடிகள், பூக்கள் செடிகள் தாங்க வச்சுருக்கேன். உள்ள சில பல செடிகள்லாம் வெளியே வச்சுருக்கேன், சைடில் அந்த மாதிரி. இன்றைக்கி நிறையா அறுவடை கிடச்சிருந்தாங்க. காராமணி பாருங்கள், நம்ம டெய்லி எடுக்கிறோம். இதெல்லாம் நல்ல பெரிய சைஸாக வந்துகிட்டே தான் இருக்காங்க. அப்படியே அவரைக்காய் கொஞ்சம். ஆனால் ஒரு நாள் பறித்து எங்கள் வீட்டுக்கு செய்ய முடியாதுங்க. அதனால் ஒரு 2-3 நாள் சேர்த்து ஏதாவது ஒரு குழம்புல போட்டு வச்சிடுறேன் நான். ஏன்னா இப்போ கிடைக்கிறத வச்சு என்னால் பொரியல் பண்ணுறது முடியாது. அதனால் எல்லாம் சேர்த்து கலவையாக ஒரு சாம்பார் இல்லை ஏதாவது பொரியல் பண்ணும்பொழுது காராமணி பீன்ஸ் வாங்கும்பொழுது காராமணியும் சேர்த்து அவரைக்காயெல்லாம் சேர்த்து பொரியலாக பண்ணிடுறதுங்க. ஆனால் நல்லா ஒரு தரமான விதைகள் தான் எனக்கு கொடுத்தது. இந்த விதைகள்ங்க நான் காசு கொடுத்து வாங்கலை. ஒரு கீரை விற்கிற அம்மாக்கிட்ட நான் போய் கேட்டேன். நான் அவங்கக்கிட்ட காசு கொடுத்தா ஆனால் வாங்கலை. அவங்க எனக்கு ஃப்ரீயாக கொடுத்து கிடச்ச விதைகள் தாங்க இது. எவ்வளோ காசு கொடுத்து நான் வாங்கி போட்டிருந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட்டு கிடைக்கல. அவங்களுடைய நல்ல மனசால் காசு கூட தேவையில்லைன்னு கொடுத்ததுனாலேயே என்னவோ தெரியல. எனக்கும் டெய்லி அவங்கள நினைக்கிற மாதிரி இந்த காராமணி கொடுத்துட்டே தாங்க இருக்குது. நானும் சரி கொஞ்சம் நிறைய காய்ச்சிச்சின்னா அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வீட்டில் அப்படி காய்க்கலைங்க. ஆனால் இன்னொரு ஐடியா தோணுது எனக்கு. கொஞ்சம் ஒரு 4-5 காய்கறியை சேகரித்து வச்சு ஒரு நாள் எடுத்து போய் கொடுத்துட்டு வரலான்னு. தக்காளி 2 விதமான தக்காளிங்க. நம்ம செரி தக்காளி, அதுக்கப்புறம் பெங்களூர் தக்காளியா நாட்டு தக்காளியான்னு தெரியல. 2 விதமான தக்காளி இப்போ அறுவடை கொடுத்துட்டே இருக்காங்க. நான் காயோடையே தாங்க பறிச்சிடுறேன். ஏன்னா இது காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கிறதுனால டெய்லி நம்ம போய் பறிக்க முடியல. எப்போ நான் போகிறேனோ அப்போ மொத்தமாக பறிச்சுட்டு வந்துடுறேங்க.